எனக்கு ஒரு சில சின்ன பசங்க டிஎம் பண்ணுவானுங்க. அவனுங்க சொல்றது என்கிட்ட, ப்ரோ என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே என்ன வெறுக்கிற மாதிரியே இருக்கு, யாருமே எனக்கு எந்த இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கறது இல்ல, ஒரு மாதிரி தனிமையிலேயே இருக்கிற மாதிரி இருக்கேன், நான் எதுக்கு இந்த உலகத்துல இருக்கணும், செத்துடலாமெல்லாம் தோணும் ப்ரோ, ஒரு மாதிரி கடுப்பாவே இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவானுங்க. இந்த மாதிரி யோசிக்கிற பிரதர்ஸ்க்கு நான் ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புறேன். ஹே பிரதர், லுக், உனக்கு கொசுனா பிடிக்குமா? லூசு தரமா கேட்கறனோ? சரி ஓகே, கொசுனா யாருக்கு தான் பிடிக்கும்? யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா குட்டியா கேவலமா இருக்கும். கரண்ட் போச்சுன்னா காது பக்கத்துல வந்து கொய்ன்னு சவுண்ட் போட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா? சும்மா சுலுக்கு சுலுக்குன்னு கடிக்கும். அந்த கொசுக்களும் யாருக்குமே நம்மள பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி எல்லா கொசுக்களும் ஒண்ணு சேர்ந்து சூசைட் பண்ணிக்கிச்சுன்னா இந்த உலகத்துல என்ன நடக்கும் தெரியுமா? ஃபர்ஸ்ட், கொசுக்கள் இல்லாத இந்த உலகத்துல மலேரியா, டெங்குன்ட்டு எந்த காய்ச்சலும் இருக்காது. மனிதர்களுடைய பாப்புலேஷன் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். அதை விட காட்டுக்குள்ள கொசுக்கள் கடிச்சு சாகிற விலங்குகள் சாகாம அதுங்களும் பாப்புலேஷன்ல பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகி நிறைய பொருட்களையும் செடி கொடிகளை மேஞ்சு காலி பண்ணும். அது மட்டும் இல்லாம இந்த கொசுக்களை சாப்பிட்டு உயிர் வாழ்ற தட்டான்களை சாப்பிடுற தவளைகள், வவ்வால்கள் எல்லாமே சாக ஆரம்பிக்கும். இதனால உணவு சங்கிலில பயங்கரமான மாற்றங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாம தண்ணியில சின்ன சின்ன மீன்கள், இந்த கொசுவை சாப்பிட்டு உயிர் வாழ்ற மீன்கள் எல்லாமே சாக ஆரம்பிக்கும். இந்த சின்ன மீன்களை நம்பி இருக்கிற பறவைகள், பெரிய மீன்கள் அதுங்களும் சாக ஆரம்பிக்கும். குளம், குட்டை, கிணறுங்கிற தண்ணி எல்லாமே விஷமா மாற ஆரம்பிக்கும். ஏன்னா கொசுக்கள் அந்த தண்ணியில ஒரு வகையான லார்வாவை ப்ரொடியூஸ் பண்ணும். கொசுக்களுடைய அந்த லார்வா இல்லைன்னா அந்த தண்ணியில இருக்கிற சின்ன சின்ன பிளான்ட்ஸாலையும் உயிர் வாழ முடியாது. இது எல்லாமே டைரக்டா மனிதர்களை பாதிக்கும். கொசு இருக்கிறத விட இல்லாத பாதிப்பு தான் அதிகம். இயற்கை யாரையுமே எதையுமே சும்மா எல்லாம் படைக்கல. இந்த உலகத்துல பிறந்திருக்க ஒன்னாலையும் இந்த உலகத்துக்கு ஏதோ தேவை இருக்கு, புரிஞ்சா? சோ சாகிறது பத்தி யோசிக்காம வாழ்ந்து எப்படி பிரயோஜனமா இருக்கலாங்கிறத பத்தி யோசி.